அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் மாலை நேரத்துக்கான மிக முக்கியமான பல தகவல்களோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் ஒரு செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். அதே போல் இது மாலை நேரத்துக்கான செய்தி. ஒருவேளை நான் இன்றைக்கி காலையில் போட்ட செய்தியை நீங்கள் இன்னுமே பார்க்கலைன்னா தயவுசெய்து அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். அதுலேயும் பல முக்கியமான தகவல்கள் இருக்கும். ப்ரொஃபைலில் போய் செக் பண்ணுங்கள். பஸ் ஓட்டுநர்களே, வேலை இழக்கும் அபாயம் விரைவில். பஸ் ஓட்டுநர்களை பற்றிய வீடியோ வெளியாகியது. அதே போல் 500 தினார் கட்டினால்தான் நாட்டை விட்டே போக முடியும். 990 சட்டவிரோத குடியிருப்புகள் கண்டுபிடிப்பு. மஹபூலா பகுதிகளில் தொடர்ந்தும் சோதனை. விமான நிலையத்தில் பயண பைகளை திறந்து பொருட்களை வெளியில் எடுக்கும் வீடியோ காட்சி. எப்படியாவது தப்பிச்சிடலான்னு கண்ணில் தண்ணீராவது வரும்னு பார்த்தா வெங்காயம் 200 கிலோ வெட்ட சொல்லி கொடுத்துட்டாங்க. கண்ணில் தண்ணீர் கூட வருதில்லை தப்பிச்சு வரத்துக்கு நியூஸ் போகிறதுக்கு. கடைசியில் சாப்பாட்டு டைமை தான் நியூஸ் போகிறதுக்கே எடுத்துக்கிட்டது. 52 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை குவைத்தில் தற்போது பதிவாகி இருக்குது. இந்த வெப்பமான சூழல் மறுபடியும் அதிகரிக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. தூசியுடன் கூடிய காற்றும் விரைவில் அதிகரிக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க அனைவருமே. வெப்பநிலை அதிகரித்ததோடு சேர்த்து தற்போது மின்சார தட்டுப்பாடும் மீண்டும் அதிகரிச்சுள்ளது. ஒரு சில பகுதிகளில் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் எல்லாமே ஓவர்லோட் அலாம் அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இன்னும் சில நாட்களில் ஒரு சில இடங்களில் வெப்பம் அதிகரிக்கும் போது மின்சாரம் தடைப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்போவே இரவு நேரங்களில் பல டிரான்ஸ்ஃபார்மர்களில் அலாம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. شو هو منهم؟ نعم زوجتك؟ எனக்கு இன்னைக்கு ஒரு சகோதரர் ஒரு வீடியோ காட்சியை ஷேர் பண்ணியிருந்தார். பயண பைகளை விமான நிலையத்தில் ஏர்கேட் அப்படின்ற ஒரு நிறுவனம் தான் இவங்களுடைய டிஷர்ட்டில் இருக்கக்கூடிய பேர் மென்ஷன் பண்ணியிருக்குது. இவங்க பார்த்திங்கன்னா பயணப்பை எல்லாத்தையுமே ஒரு டூலை வச்சு ஓப்பன் பண்ணுறாங்க. ஜிப் எல்லாத்தையுமே திறந்து அதிலிருந்து சில பொருட்களை வெளியில் எடுக்கிறாங்க. என்ன காரணம், எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க? அதுவும் டூல் வச்செல்லாம் எதுக்காக ஓப்பன் பண்ணுறாங்க? திருட்டா அல்ல இது பாதுகாப்பு நடைமுறையா? ஒன்றுமே புரியலை. ஆனால் ஒன்று மட்டும் நல்லா புரியுது. இனிமேல் ட்ராவல் பேக்குக்குள்ளே பெருமதியான ஏதாவது பொருட்களை தயவு செய்து வைக்காதீங்க. இந்த மாதிரி சில திருட்டு சம்பவங்களும் பதிவாகி இருக்குது. இது வரைக்கும் எத்தனையோ பொருட்கள் மிஸ் ஆகியும் இருக்குது. வீடியோவை பாருங்கள். எனக்குன்னா இது என்னென்னு புரியல. ஒருவேளை இது பழைய வீடியோவா இல்லை எங்கே நடந்தது அப்படின்னு யாருக்காவது தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி ட்ராவல் பேக்குக்குள்ளே பெருமதியான பொருட்களை தயவு செய்து வைக்காதீங்க. போச்சு, மொத்தமாக கண்டுபிடிச்சிட்டாங்க. ஜிலேப் ஷோக்கில் 990 சட்டவிரோத வவுச்சர்களை அரசாங்கம் கண்காணித்துள்ளது. சட்டவிரோத குடியிருப்புகள் விதிமீறல்களை எதிர்கொள்ள 4 நிலைகளில் நகராட்சியில் இருந்து ஒரு செயல் திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேரிடர் அபாயத்தை உயர்த்தும்
கடுமையான மீறல்கள் நிறைந்த ஒரு பகுதியாக தற்போது ஜிலீப் ஷோக் பகுதியை கண்காணித்துள்ளனர். 1,50,000 மக்கள் வசிக்கும் 6 அடுக்குகள் கொண்ட குடியிருப்புகளில் சராசரியாக ஒரு அறையில் 5 பேராவது வசிக்கின்றனர். மீறல்களை வழங்குவதற்கான திட்டத்தை உருவாக்க உள்துறை அமைச்சகம் மற்றும் மின்சார அமைச்சகம் மற்றும் குவைத்துடைய முனிசிபாலிட்டி சுற்றுச்சூழல் அதிகார சபை அனைத்துமே ஒருங்கிணைந்து செயல்படும் என்பதை தெரிவித்திருக்கின்றார்கள். ஜிலீப் ஷோக் பகுதிகளில் கிட்டத்தட்ட 1,50,000 பேர் இருக்கலாம் அப்படின்ற கணிக்கிறாங்க. 4 நிலைகள் கொண்ட இந்த வேலை திட்டம் விரைவில் ஆரம்பமாகும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. சராசரியாக ஒரு சின்ன அறையில் 5 பேர் கொண்ட குழுக்கள் தங்கி இருக்கிறாங்க அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. 990 குடியிருப்புகள், சட்டவிரோத குடியிருப்புகள். இதில் எத்தனை அப்பார்ட்மெண்ட்கள், எத்தனை பில்டிங்களுக்கு அப்ரூவல் இருக்குன்னே தெரியல. அந்த அளவுக்கு சில இடங்களில் இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்கள், பில்டிங்கள் சட்டத்துக்கு புறம்பானதாக இருக்குது. எந்த ஒரு அனுமதி பத்திரமும் இல்லை, எந்த ஒரு பதிவுமே இல்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஜிலீப் ஷோக் பிரதேசவாசிகளே, உங்களுடைய முக்கிய கவனத்திற்கு, விரைவில் ஜிலீப் ஷோக் பகுதி முற்றுகையிடப்படும் அபாயம் வந்துள்ளது. அபராதத்தை கட்டினாதான் நாட்டுக்கே போக முடியும். 500 தினார் அபராதம் இல்லைன்னா நாட்டுக்கே போக முடியாது. முக்காலஃபா கட்டாத வரைக்கும் மம்னு சாஃபர். எதுக்காக, என்ன பிரச்சனை, வாங்க தெளிவாக பார்ப்போம். நகராட்சி குவைத்துடைய முனிசிபாலிட்டி ஒரு முக்கிய அறிவுறுத்தலை எடுத்திருக்கிறாங்க. அடுக்குமாடி குடியிருப்புகளில் முன் பகுதிகளிலோ அல்லது படிக்கட்டுகளிலோ அல்லது அடித்தளங்களிலோ குப்பைகளாகவும் மிகவும் ஆபத்து நிறைந்த தீ விபத்துக்களை ஏற்படுத்தக்கூடிய பொருட்களையோ சேகரித்து வைத்திருந்தால் 500 தினார் அபராதம் செலுத்த வேண்டி வரும். அபராதம் நீங்கள் செலுத்தும் வரைக்கும் உங்களுக்கு மம்னு சாஃபர். நாட்டுக்கும் போக முடியாது, எங்கேயுமே போக முடியாது, அக்காமா ரினுவல் பண்ண முடியாது, இன்னும் எத்தனையோ பிரச்சனைகள் வரும். அக்காமா ரினுவல் பண்ணாமல் போனால் பணம் கூட அனுப்ப முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மட்டும் பல பகுதிகளில் அதிரடியான சுத்திகரிப்பு பணிகளை மேற்கொண்டு வராங்க. ஏன், 500 தினார் அபராதத்தை அனௌன்ஸ் பண்ணினதால். வீட்டு சாதாரணமாக குவைத்து வீடுகளாக இருக்கட்டும் அல்லது அப்பார்ட்மெண்ட்டுகளாக இருக்கட்டும், முன் துண்டுகளில் சாதாரணமாக இப்போ நீங்கள் ரீசெண்டாகவே பார்த்துருப்பீங்க, நிறைய இடங்களில் குப்பைகள் அதிகமாகவே குமிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்பார்ட்மெண்ட்களை சுத்தம் பண்ணுற பேரில் அப்பார்ட்மெண்ட்டுக்கு முன்னுக்கு குப்பைகளே அதிகரித்தாங்க. தற்போது அதிரடியான சுத்திகரிப்பு பணிகளை மேற்கொள்ளப்பட்டு வருது. அதே மாதிரி அப்பார்ட்மெண்ட்களில் உள்ளவங்க தயவு செய்து இனிமேல் கவனமாக இருங்க. அப்பார்ட்மெண்ட்களுக்கு முன்னுக்கு அதிகமான குப்பைகளை போட்டு வைக்காதீங்க. ஹாரிஸோ அல்லது அந்த அறைகளில் இருக்கிறவங்கள தான் பிரச்சனையில் மாட்டிக்குவீங்க. குப்பைகளுடைய வகைகளை வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.
உள்துறை அமைச்சகம் மஹபூலா பகுதிகளில் திடீர் சோதனையை நடத்தினதில் 60 பேர் கைது பண்ணியிருந்தாங்க. அதனைத் தொடர்ந்து மீண்டும் இந்த பகுதிகளில் சோதனைகளை வழிநடத்தி வராங்க. இன்றைய தினம் காலையில் கூட பல இடங்களில் சோதனை, நேற்றைய தினம் இரவும் நடந்த சோதனை. 60 பேர் கைது பண்ணப்பட்டிருக்காங்க. நாளைக்கு எத்தனை பேர் கைது பண்ண போகிறாங்க அல்லாஹு ஆலம். ஆனால் இதில் முக்கியமான ஒரு விடயம் என்னென்னா, குடியிருப்பு விவகாரங்கள் துறை சோதனையிட்டதில் அக்காமா இல்லாதவங்களை தான் கைது பண்ணியிருக்கிறாங்க. அக்காமா இருந்தும் பணிச்சட்டத்தை மீறியவர்கள் யாரும் கைது பண்ணப்படலை. அந்த வகையில் அப்பார்ட்மெண்ட்டுகளில் அக்காமா இல்லாமல் தங்கியிருக்கிறவங்களுக்கு தான் இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு பிரச்சனை இருக்குது. அதே மாதிரி அக்காமா இல்லாதவங்க நாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறீங்கன்னா டிக்கெட்டுக்கு கூட பணம் கொடுக்க தேவையில்லை. இந்த மாதிரி செக்இனில் போய் பிடிப்பட்டிங்கன்னா ஒரு வாரத்தில் 10 நாளில் நாட்டுக்கு நிச்சயமாக அனுப்பி விட்டுருவாங்க. அதே மாதிரி அக்காமா இல்லாதவங்க பொது மன்னிப்பில் நாட்டுக்கு போனவங்க இன்னும் எப்போ வரலாம் அப்படின்ற கேள்வியை தான் கேட்குறாங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. பப்ளிக்காக அவங்களே அனௌன்ஸ் பண்ணுவாங்க, இத்தனை நாளைக்குள்ளே நீங்கள் இந்த தேதிக்குள்ளே வரலாம் அப்படின்னு. அப்படி இல்லையா உங்களோட கஃபீல வச்சு உங்களோட கேஸ் கிளியர் ஆயிடுச்சான்னு பார்த்துட்டு வாங்க. என்னடா இவ்வளவு நாளாக இதில் கை வைக்காமல் இருக்காங்களேன்னு பார்த்தேன், வச்சுட்டாங்க. அந்த பக்கமும் வந்துட்டாங்க. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பஸ்களில் பயணிகள் கம்மியாக இருக்கிறாங்க. அதிகமான பஸ்கள் குவைத்தில் இருக்குது. பொல்யூஷன், ரோடு உடைகிறது, இந்த மாதிரி பல விடயங்களுக்கு இந்த அதிக வாகனங்களும் காரணம். இவைகளை குறைக்கிறதுக்குரிய முயற்சி எடுக்க அடுத்த வீடியோ. في دولة الكويت عندنا 3 شركات للباصات أو النقل الجماعي، وعادة ما ترتكز هذه الباصات وهذه الشركات ال3 في مدينة الكويت بالقرب من دوار الشيراتون، وانت اللي طالع على الخط هذا ودائما تلقاهم هناك. كل هذه الشركات ال3 متميزة في عملها، متميزة أيضا في الخدمات اللي تقدمها للركاب ولزبائنها. يعني كل شركة تنافس الثانية وكلهم يقدمون الأفضل من الخدمات. الغريب في الأمر أنه لو لاحظت الباصات هذول ال3 وخاصة هذا اللي فيه طابقين دورين، عادة ما تلقى أن الباص فاضي ما في إلا السايق وفي 2-3 راكبين ورا. يعني لو تحسبها حسبة سريعة، هل هو هذا الباص أو هذه الشركة قاعد تطلع مصاريف الديزل على الأقل؟ يعني مصاريف الديزل بس. هل هي قاعد تطلع رواتب العمال، رواتب السواق؟ السايق راتبه كم اللي قاعد يسوق هذا الباص ويفتر فيه بالشوارع وتخنته تعجل وراه؟ صيانة الباص، السفايف، التواير، القطع الغيار الاستهلاكية، هذه كلها تحتاج إلى مصاريف. أنا ماني قادر أستوعب شلون هذه الشركات قاعد تضخ هذه الباصات وشغالة إلى الآن. يعني الله يبارك لهم ويوفقهم، ولكن يعني يبقى تساؤل، الواحد يسأل. يعني الموضوع لازم الواحد يسأل. وما قاعد نشوف احنا أحد أو نشوف مثلا في ازدحام أو في قبول من العامة
لهذه الوسيلة، وسيلة النقل اللي هي الباصات الثلاثة. نكرر مرة أخرى، ما عندنا شركة دون أخرى، قاعد نتكلم عن الكل. فالموضوع كأنه نوع من الشو أب، يعني نفس محل العصير كذي اللي تشوفه ما شاء الله كل يوم يفتح فرع، وتوقف عند الفرع هذا الجديد ما تلاقي عنده أحد، شوي لا فاتح فرع ثاني وهم ما في أحد. طيب هذا شنو قاعد يسوي يعني؟ أنا ما أدري يعني هو يعني شنو الموضوع بالضبط، ما ندري. كذلك في محل مساج نفس الطريقة، ما شاء الله أفرع منتشرة في شمال جنوب الكويت، ماكو أحد. يعني هل احنا بحاجة هذه المحلات؟ هل احنا بحاجة هاي محلات العصير؟ هل احنا بحاجة هذا الحجم من الباصات؟ كأنه نوع من يعني إعلاني أكثر من ما هو خدمي، يقدم خدمة هذا الباص في هذه الشوارع، بالرغم من أن أضراره جدا كبيرة على البنية التحتية وأضراره على القار. يعني دائما نشوف خاصة في شوارع الديرة، نشوف أن الشوارع محفرة على الجنب وفيها نوع من الميلان والتكسير، فهذا بسبب هذه الشاحنات الكبيرة وعددها المهول اللي قاعد يجوب الشوارع 24 ساعة. هذا غير الدخان والتلوث البيئي اللي قاعد يسوونه والازدحامات المرورية. ودي ان انا اشارككم في هذا التساؤل، هذه الباصات فعلا احنا بحاجتها؟ هل فعلا ان هناك عليها طلب يستوعب هذه الكمية او هذا العدد من الباصات، ولا فقط انها مجرد انها تأثر على البنية التحتية وتسبب ازدحام وتسبب كذلك تلوث بيئي من الأدخنة الصادرة منها؟ باصات 24 ساعة تفتر في هذا الشارع فاضية وما فيها أحد، وتشوف القار شلون متأثر، وتشوف الشارع شلون مزدحم وفي اختناق مروري. பஸ் ஓட்டுநர்களே தயாராக இருங்க, விரைவில் பிரச்சனைகள் வரலாம். நிறைய பஸ் ஓட்டுநர்களுடைய வேலை பறிபோகும் அபாயம். ஏன்னா பஸ்ஸை குறைக்கிறதுக்குரிய முயற்சியை முன்னெடுக்கிறாங்க. ஏன்னா பஸ் அதிகமாக இருக்குது, பயணிகளுடைய விகிதம் குறைவாக இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. வாங்க என்னுடைய சோக கதையை, சொந்த கதையை ஒரு நிமிஷம் பார்த்துடலாம். கிட்டத்தட்ட 250 கிலோ வெங்காயம் இன்றைக்கி மட்டும் எல்லா குண்டா அண்டாவுலையெல்லாம் சமையல். ஷியா வீடுகளில் இருக்கிறவங்களுக்கு இதை பற்றி சொல்லவே தேவையில்லை, அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிருக்கும். ஷியா வீடுகளில் இல்லாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. முஹர்ரம் மாதம், இந்த முஹர்ரம் மாதம் வந்தாலே தொடர்ந்து இதுதான் வேலை. இந்த முஹர்ரம் மாதம் முடியும் வரைக்கும் இந்த ஹுசைனியாக்களில் அதே மாதிரி ஒரு சில வீடுகளில் சமையல் பண்ணுவாங்க. அதில் நம்ம வீடு ஸ்பெஷலாகவே எப்படியுமே 3-4 தடவை முஹர்ரம் சாப்பாடு சமைப்பாங்க. அவங்களுடைய சகோதரி வீட்டில் தான் இது சமைப்பாங்க. அவங்க சமைச்சாலும் வேலை என்னவோ அதிகமாக நம்மளுக்கு தான். அல்ஹம்துலில்லாஹ் இது எல்லாருக்கும் சாப்பாடு பங்கு பிரிக்கிறதால இதை நம்ம ஒரு நன்மையாக எடுத்து செய்கிறோம். ஆனால் இதில் ஒரே ஒரு காமெடி என்னென்னா, இவங்க எல்லாரும் சேர்ந்து காசு போடுவாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து காசு போட்டு சமையல் பண்ணுவாங்க. சமையல் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தா அவங்களே பிரித்து எடுத்துக்குவாங்க. என்னடா இது, ஒரே குழப்பமாக இருக்குது தானே. இவங்க எல்லாருமே காசு போடுறாங்க, குடும்பம் எல்லாரும், ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும் காசு போடுவாங்க, அதை வச்சு சமைப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்களே பங்கு பிரிச்சுக்குவாங்க. இதில் என்ன நன்மை இருக்குது? ஏதாவது ஒரு வழியில் எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்னு நானும் கண்ணுக்கிட்ட கொண்டு போய் வச்சும் பார்க்குறேன் தான், முடியலையே. கண்ணெல்லாம் மறுத்து போச்சு, தூங்காமல் கடைசியில் கண்ணெல்லாம் மறுத்து போச்சு. கண்ணில் கொண்டு போய் ஒட்டி வச்சாலும் கண்ணில் தண்ணி வர மாட்டேங்குதே. கடைசியில் ஏதோ ஒரு வழியில் பகல் சாப்பாடு டைமுக்கு எல்லாரும் அவங்க வேலையை பார்க்க போனாங்க. நான் அவசரமாக நியூஸை ரெடி பண்ணேன். அதுக்கப்புறமா போய் கிச்சனில் எதையாவது அவசரமாக சாப்பிட்டு மறுபடியும் வெங்காயத்தை உரிக்க ரெடி பண்ண வேண்டியது தான். குறிப்பாக இது முஹர்ரம் மாதத்தில் தான் ஹுசைனியாக்களில் செய்கிறது. பார்த்திங்கன்னா வெளிநாட்டவர்கள், ரோட்டால் போகிற வரவங்க, வழிப்போக்கர்களுக்கெல்லாம் பார்சல் கொடுப்பாங்க. அதே மாதிரி இதை பொறுத்த வரையில் இதில் இருக்கிற எனக்கு ஒரே ஒரு கன்ஃபியூஷன், ஒரே ஒரு சந்தேகம் என்னென்னா, எவ்வளவுதான் இந்த பணம், இவங்க எல்லாருமே குடும்பம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து பணம் போடுறாங்க. பணத்தை போட்டுட்டு அந்த பணத்தில் இந்த பொருட்கள்லாம் வாங்கி சமையல் பண்ணுறாங்க. சமையல் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் அந்த டப்பாக்கள் மாதிரி நிறைய உணவுகள் இருக்கும். அப்போ அந்த உணவுகள் பார்சல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு கொண்டு போய் கொடுக்க சொல்லுவாங்க. இதில் அதிகமாக சாப்பிட்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஒன்று சேர்றவங்கன்னா நாங்கள் அந்த வீடுகளில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்கள். அப்போது இந்த சாப்பாடை இவங்க எதுக்கு சமைக்கிறாங்க, எதுக்கு மறுபடியும் அந்த டப்பாக்களில் போட்டு அவங்களே பிரித்து எடுத்துக்கிறாங்க? இதில் என்ன ஒரு நன்மை இருக்குது, தவாப் இருக்குது? எனக்கு ஒன்றுமே புரியலையே. இல்லை, நீங்களே யோசிச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஒரு தானம் பண்ணுறதுக்கு, ஏதாவது ஒரு நன்மைக்காக அந்த சாப்பாடுகள் சமைக்கிறோம். சமைச்சு என்ன பண்ணுவோம்?
எல்லாருமா குடும்பங்கள் நம்ம எல்லாருமா ஒன்று போட்டு பணம் போட்டு சமைக்கிறோன்னா சமைச்சிட்டு என்ன பண்ணுவோம், இல்லாத ஏழைகளுக்கு அந்த வெளியில் இருக்கிற மக்களுக்கு தான் கொடுப்போம். இது என்னடான்னா அவங்களே சமைக்கிறாங்க, காசு போடுறாங்க, அவங்களே சமைக்கிறாங்க, அதுக்கப்புறம் அவங்களே சாப்பிட்றாங்க. கேட்டால் இது வந்து பரக்கா ஹுசைனியா, இது வந்து அந்த இமாம் ஹுசைனுடைய அந்த இதுக்கு செய்கிறோம், 40க்கு செய்கிறோம், 10க்கு செய்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒன்று ஒவ்வொரு பேரை வச்சு செய்கிறாங்க. சமைச்சிட்டு அவங்களே சாப்பிட்றதுல இதில் என்ன மாதிரி எனக்கு எதுவும் தெரியலை. ஏதாவது தெரிஞ்சவங்க இருந்தால் சொல்லுங்கள். ஆனால் எனக்கு இன்னொரு கன்ஃபியூஷன் என்னடா கண்ணே எரிய மாட்டேங்குது. கண்ணை வந்து இப்போ தூங்குறதே இல்லைல்ல, 2 hour தானே ஒரு நாளைக்கு தூக்கம், அதால் கண்ணு மறுத்து போச்சோ. அல்லா பெரிய அளவில் பிரச்சனையில் வரதுக்கு முன்னாடி நைட்டில் டைமோடு தூங்கணும். இன்ஷா அல்லா துவா செஞ்சுக்கோங்க எல்லோரும். அதே போல் கவனமாயிருங்க. அதிரடியான செக்இன். அதே மாதிரி குப்பைகளை மட்டும் வெளியில் ரூமுக்கு முன்னாடியோ படிக்கட்டு கீழேயோ அங்கே இங்கேன்னு வச்சுக்காதீங்க. பிடிச்சா 500 தினார் அபராதம். அந்த 500 தினார் கட்டும் வரைக்கும் நாட்டுக்கு கூட போக முடியாது, கடைசியில் அக்காமா கூட அடிக்க முடியாது. மம்னு சாபர். தயவு செய்து ரொம்ப கவனம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.